ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. அதில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். 1 ஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் 1 இன்ச்சு அளவு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். 2 பல் பெரிய பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். சேர்த்துருவோம். இந்த மாதிரி நசுக்கி சேருங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா 1 செகண்ட் வதக்கி விடுங்க. 1/4 கிலோ பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துருவோம். சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போதான் கிரன்ச்சியாக இருக்கும். 1/4 கிலோ வெங்காயம்னா 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். சேர்த்துருவோம். இதோட 1/2 கப் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். சேர்த்துருவோம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 5 பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் மீடியம் ஃபயரில் வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா. நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. அதான் இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது வந்து தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே மல்லி இலைகளை தூவிட்டு எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தேங்காய் சட்னிக்கு கடலை 100 கிராம் ஜாரில் சேர்த்துருக்கேன்.
பாருங்க, சூப்பரான எம்மியான மொறு மொறுன்னு நெய் மசாலா ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிட்றப்போ டேஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching. Bye.